ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வீடியோவில் லைஃப் போட்னா என்ன, அது ஷிப்பில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஷிப்பு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஷிப்பு மூழ்க போகுதுன்னா வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு எங்கள் ஷிப்பில் வந்து லைஃப் போட்டில் வந்து பண்ணுறாங்க. ஷிப்பில் டைம் இருந்தால் லைஃப் போட் யூஸ் பண்ணலாம். ஷார்ட் டைமாக இருந்ததுன்னா வந்து லைஃப் ராஃப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த லைஃப் ராஃப்டை தூக்கி போட்டு நம்ம குதிச்சு தப்பிக்க வேண்டியதுதான். ஷிப்பில் வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு மூழ்க போகுதுன்னு உடனே கேப்டன் வந்து அபண்டன்ட் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பப்ளிக் அட்டர் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அது மூலியமா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த பப்ளிக் அட்டர் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா சவுண்டு சைரன் அலாரம் கொடுக்கும். 7 டைம் அலாரம் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அபண்டன்ட் ஷிப்னு சொல்லி 3 டைம் சொல்லுவாங்க. எல்லாரும் ரெடியாக இருக்கணும். லைஃப் ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, ஷூ எல்லாமே போட்டு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வந்து எல்லாரும் போயிருவாங்க. சைடு ஸ்டார்போர்ட் சைடு போயிருவாங்க. லைஃப் போட்டுக்கு போயிருவாங்க. பாதி பாதி பேர் அந்தந்த லைஃப் போட்டுக்கு போயிருவாங்க. ஆல்ரெடி இது பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. முதல்லயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது போயிட்டு அது அந்த ப்ரொசீஜர் படி கரெக்டா வந்து எல்லாரும் உள்ள ஏறி அது லோயர் பண்ண பார்ப்பாங்க. இது வந்து டோட்டலி என்க்ளோஸ்ட் லைஃப் போட்டு. இங்க ஷிப்ல வந்து 3 ஆஃபீசர், 2 ஆஃபீசர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. வீக்லி 1 டைம் வந்து 3 ஆஃபீசர் வந்து எல்லாமே செக் பண்ணுவாரு. அ ரெடியா வந்து ஃபால் பிரிவென்ஷன் டிவைஸு, ஹார்பர் பின் எல்லாம் ரிமூவ் பண்ணி, ஹூக் எல்லாமே ரிமூவ் பண்ணி கரெக்ட்டா ரெடியா வச்சிருப்பாங்க. 2 பக்கமும் கயிற குடுத்து இழுத்து லைஃப் போட்ட இழுத்து பிடிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் ப்ரொசீஜர் படி ஃப்ரீ ஃபால் பண்ணுவாங்க. இந்த லைஃப் போட், லைஃப் ஜாக்கெட்டுக்குலாம் அப்ரூவல் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கும். இந்த லைஃப் போட்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ், சிக்னலிங் டிவைஸ் அதாவது வந்து ஃபிளேர், மிரர், விசுவல் சிக்னலிங் டிவைஸ்லாம் இருக்கும். கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கும். ரேடியோ அண்ட் அதர் கம்யூனிகேஷன்லாம் இருக்கும். டூல்ஸ் இருக்கும். நைஃப், பிளேயர், ரெஞ்ச் எல்லாமே இருக்கும். அது போக விஹெச்எஃப் ரேடியோ இருக்கும். அது மூலியம் தான் நமக்கு வந்து போர்ட் கண்ட்ரோலுக்கு நியரஸ்ட் ஷிப் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வேற மெசேஜ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. இன்மார்சாட் சி மூலியமா வந்து டிஸ்ட்ரஸ் மூலியமா வந்து மெசேஜ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. போட் வந்து 32 பேருக்கு மேல உள்ள கெப்பாசிட்டி உள்ள லைஃப் போட்டு. இதுல உள்ள ஃபியூல் இருக்கும். 1 டேக்கு மேல வந்து ரன் பண்ற மாரி இருக்கும். நமக்கு தேவையான தண்ணி, சாப்பாடுலாம் இதுல இருக்கும். சாப்பாடுனா பிஸ்கட் தான் இருக்கும். அத சாப்பிட்டாலே போதும். நமக்கு பசியே வராது. இது வந்து லைஃப் போட் வந்து என்க்ளோஸ் ஸ்பேஸ் லைஃப் போட்னால ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு ஏற்படலாம். அதனால வந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர் இருக்கும். கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. எக்ஸ்டிங்யூஷர்லாம் இன்சைட்ல இருக்கும். நமக்கு வந்து தேவையான டூல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஏதாவது சேஃப்டிக்காக யூஸ் பண்றதுக்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.